Hi guys, welcome to the Selvan. ஸோ மணி 4 காலையில் உங்களுக்கு தெரியும், காலையில் ஒர்க் அவுட் பண்ணல. அதனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஃபோன்ஸ் வருது. ஓகே, அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு மைண்டு வந்து ஒரே கொடைச்சலாக இருக்குது. எதையாச்சும் தூக்கி போட்டு உடைக்கலான்னு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, போதுண்டா சிவசெல்வா, இன்னைக்கு ஒர்க் அவுட் மழை வருது, இன்னைக்கு கஸ்டமர் கூப்பிட்றாங்க, சைட்டுக்கு போகணும், மழை வருது, இன்றைக்கி ஓட முடியாது அப்படின்ட்டு பல ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்களும் பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் என் கூட ஒர்க் அவுட் பண்ண தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபெல்லாம் எனக்கு பண்ண வேண்டாம், உங்களுக்காக போடலை. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. இதை வந்து நான் விட்டுறலான்னு இப்போ நினைக்கிறேன். அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மைண்டில் காலையிலேருந்து ஃபோன்ஸ் வருது, நம்மளால் சரியாக வீடியோ போட முடியல, நமக்கு யார் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேருக்கிறீங்க. அதனால் வந்து கோபம் வருது காய்ஸ். அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? எப்படி கட்டுப்படுத்துறது காய்ஸ்? கொட்டேஷன் வேறு அனுப்பணும். ஒர்க் அவுட் காலையில் மிஸ் பண்ணேன். கையை உடஞ்சிருக்கு நேரம். அதனால் என்னை இப்போ ஸ்டாப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா என்னை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஒரு ஆளை வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து ஈஸி. அதை வந்து யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டால் அவங்களே க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்படின்னு நினச்சி தான் என்னை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் கெஸ், அன்றைக்கி சிவசெல்வி ஓடுவான், தயாராக இருங்க. ஓடி முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். அதனால் என்னை அந்த தீய சக்தி வந்து என்னை ஓட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் அந்த தீய சக்திக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஓடாதடா சிவசெல்வா, நல்லா தூங்கு, ஒர்க் அவுட் பண்ணாத, படம் பார்த்துக்கிட்டே படுத்துக்கடை, கேம் விளையாடு அப்படின்னு தான் மைண்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இதுக்கு சொல்கிறேன், என்னை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. என்னால் முடியும், நான் ஓடுவேன், இன்றைக்கி ரன் பண்ணுவேன், இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுவேன். பாருங்கள். பாய்.